ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஆனந்த் லைஃப். இன்றைக்கி எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். நீல வாக்கில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணங்காமல் லைட்டாக கலர் வந்ததும் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் கொதிக்கட்டும். நல்லா மசிஞ்ச அப்புறம் லைட்டாக தண்ணி இருக்கும்போதே நம்ம எக்கை உடச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 எக்கு உடச்சி விட்டுக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மேலே ஓரளவுக்கு நல்லா வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். எக்கு போட்டதுலேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லா எக்கையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுவையான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.